அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் சகுனம் பார்த்து எடுத்து வைக்கிறான். அது போக அவனுக்கு எங்கு திரும்பினாலும் பயம். பேயாக இருக்குமோ, பிசாசாக இருக்குமோ, ஆவியாக இருக்குமோ. பக்கத்து வீட்டுல எவனா ஒருத்தன் மௌத்தா போனா ஒரு வாரம் பூரா இவன் முழிச்சிருப்பான். எதுக்கு? அவர்கள் திரும்ப வந்து ஏதாவது நம்ம மேல சேர்ந்துருவாங்களோன்ட்டு. எங்க ஊர்கள்ல எல்லாம் மௌத்த அடக்கிட்டு போகும்போது, மௌத்த கொண்டு போகும்போது பின்னாடி அப்படியே கடுகு தொலைச்சுக்கிட்டே போவாங்க எங்க ஊர்ல. எனக்கு இது கொஞ்ச நாளா எதுக்குன்றே தெரியாம இருந்தது. தொலைச்சுவனை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டேன், ஏப்பா பின்னாடி காசை கொடுத்து கடுகு மனிதனுடைய உணவுக்குள்ள ஒரு பொருளை கொண்டு ரோட்ல துவைச்சிட்டு போயாப்பா, என்னப்பா செய்றீங்கன்னு கேட்கும்போது அஜிரத்து சொன்னாரு, அந்த ஆவி திரும்ப மேல வரும்போது இந்த கடுகு எல்லாம் ஒவ்வொன்னா பொறுக்கிட்டு தான் திரும்ப நம்ம வீட்டுக்கே வரணும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், அதுக்குள்ள நம்ம தான் போயிடலாம் இல்லையா? ஆவி திரும்ப வராம இருக்கிறதுக்கு இந்த கடுகு தொலைச்சிட்டு போவாங்க எங்க ஊர்ல எல்லாம். இப்படி இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில மூட பழக்க வழக்கம் சொல்லி மாளாது. ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியில வச்சு தொழுக முடிஞ்சோன்னா ரொட்டி கொடுக்கிற பழக்கம் உங்க ஊர்ல உண்டா? எங்க ஊர்ல உண்டு. எதுக்குன்னு கேட்டா, அவனை கபர்ல கொண்டு வைக்கும்போது பாம்பு கொத்தும் இல்லையா, கொத்த வர்ற பாம்பை தடுக்கிறதுக்கு ரொட்டி. இவன் முடிவு